அந்த கல்வி கோரிக்கையின் உதவியாக ரூபாய் 3000 ரூபாயை சங்கரன் அண்ணனுக்கு வழங்குறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். அதுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. இப்படி எண்ணற்ற கோரிக்கைகளை நம்மளால சக்திக்கு உட்பட்டு நம்ம செய்கிறோம். நாங்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் இதை வசூல் பண்ணி எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். ஏன் இதை நாங்கள் கையில் எடுத்து செய்யணும்னு சொன்னால் இந்த சமூகத்தின் மேலே எங்களுக்கும் அக்கறை உண்டு. ஆட்டோ ஓட்டுநர்கள் மட்டும் அப்படியே ஆட்டோ ஓட்டுவாங்க, சவாரி பார்ப்பாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு இல்லாமல் இந்த சமூகத்தின் மீது அக்கறை உண்டு. இந்த சமூகமும் நமக்கு அக்கறையாக இருக்கதான் சொல்லி கற்றுக் கொடுக்குது. இந்த எல்லாமே அக்கறையாக இருக்கணும், எல்லாம் பணக்காரங்க தான் இருக்கணும், ஏழைகள் தான் இருக்கணும், இல்லை அரசியல்வாதிகள் தான் இருக்கணும், இல்லை பாலிடிக்ஸ் தான் இருக்கணும்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஏழை குடிமகனும் இந்த சமுதாயத்தின் மேலே அக்கறை வைக்கணும். அந்த அக்கறையை தான் இந்த ஆட்டோ ஓட்டுநர்களும் எடுத்துருக்கிறோம். அந்த ஆட்டோ ஓட்டர்கள் எடுத்துக்கிற இந்த சமுதாய அக்கறைக்கு நீங்கள்லாம் கூட இருந்து உதவி செய்வீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த வகையில் இந்த பீமுட்டூர்களை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு இந்த ஆலோசனை பண்ணி நிறைவேற்றுவதற்கு நன்றி சொல்லி அனைவரும் தவறாமல் டிசம்பர் 28 மருத்துவமனைக்கு அனைவரும் கலந்துக்கிட்டு சிறப்பித்து தாருங்கள் சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். சிதம்பரம் கிளியின் சார்பாக நன்றி. ஆட்டோ அப்ளிகேஷன் சிதம்பரத்துலேருந்து நம்ம முட்டூர் பிரான்ச்சுக்கு முட்டூர் கிளைக்கு வந்திருக்கோம். கல்வி உதவிக்காக கேட்டிருந்தாங்க, ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது கொடுத்துட்டு மருத்துவ முகாமுக்கு சின்ன ஆலோசனை கொடுக்க வந்திருக்கேன். நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். பள்ளிப்படை ஆட்டோ சங்கம் நற்பணி மன்றத்துக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரதாக சொன்னாங்க. அதுக்காக இப்போ வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி.